உங்கள வந்து பாருங்க ஒரு பெரிய உங்க தொழில்ல ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி உங்கள நெறைய பேருக்கு தெரியிற மாரி, நீங்க ஒரு பாப்புலர் ஃபிகர், நோன் ஃபிகர் ஆவறதுக்கு ராகுவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அம்மா 10ல ராகு இருக்கான். அதுல வேற சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குல்லம்மா, இருக்கு. ஆனா முற்பகுதியில நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம்மா. காரணம் என்ன அப்படின்னு குருவினோட பார்வை இருக்குமா. இத வந்து ஒரு யோகம். அந்த யோகத்தோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோகத்தினால இது வந்து பாருங்க ராகு வந்து பாத்தீங்கன்னா, ராகுனால வரக்கூடிய நல்லத பத்தி மட்டும் நம்ம யோசிக்கணும். கெட்டத பத்தி யோசிக்க வேண்டியதில்ல முற்பகுதியில. கேது 4ஆம் பாவம் சுகஸ்தான கேது. சுகஸ்தான கேது. அதுல ஒரு பிளஸ் இருக்கா? இருக்கு. நெறைய பேர் வெளிநாட்டுக்கு போவீங்க. வெளிநாட்டுக்கு போறது, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாள்றது, படிக்கிறதுக்கு போறது, வேலைக்கு போறது, வெளிநாட்டுல தொழில் செய்யறது, இந்த மாரி நெறைய பிராப்தம் இருக்கும். ஆனா அது தாயார் ஸ்தானம் ஆச்சேம்மா. ஆமா, தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் ஆல்ரெடி எங்க அம்மாக்கு சர்க்கரை இருக்குமா, பிபி இருக்குமா, அது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆவறதுக்கு. அம்மாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில ஒரு கேப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். சின்ன லெவல்ல அப்படி சொல்லலாம்.